தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். வாட்ஸ்அப் உடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உண்மையிலேயே எப்படி இருக்கோ அதை அப்படியே சொல்லியிருக்கேன். இது நான் மட்டும் கிடையாதுங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெஸ்ட் நியூஸ் பேப்பர் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டில் போய் பாருங்கள், அவங்களும் போட்டிருப்பாங்க. சரி, இந்தியா விடுங்க, வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் எங்கே படித்தாலும் வாட்ஸ்அப் உடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் சொன்னது என்னவோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிறது தான் நானும் சொன்னேன். நான் எதுவும் புதுசாலாம் உருவாக்கியெல்லாம் சொல்லலை, ஓகேங்களா? பட் அப்படி இருந்தாலுமே வாட்ஸ்அப் மேலே எக்கச்சக்கமான சந்தேகங்கள் இன்னுமே இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மே 15ஆம் தேதி. இந்த 15க்கு மேலே நம்ம அக்கௌண்ட் டிலீட் ஆகாதுன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சாலுமே ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் தானே, அதுலேயும் நமக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா? அந்த சந்தேகத்தை தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. அதாவது தீர்க்கிறதுக்கு, சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்னால இப்படி தான் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கவே கூடாதுங்க. ஸோ வாட்ஸ்அப்புக்கு உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள், அதை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீங்களும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ ஃபேஸ்புக்கை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கூகுளையும் ஃபேஸ்புக்கும். ஃபேஸ்புக்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ், நிறைய டேட்டாஸ் எக்கச்சக்கமாக ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. இது நான் சொல்லலை, நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள். சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும், எக்கச்சக்கமான டைம் வந்து ஆன்லைனில் டேட்டா வந்து லீக் ஆயிருக்கு. இன்க்ளூடிங் ஃபேஸ்புக்குடைய ஓனர் மார்க் ஜூக்கர்பர்குடைய ஃபோன் நம்பர் கூட ஆன்லைனில் லீக் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு டேட்டா வந்து அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் சேஃப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. நீங்கள் கூகுளில் போயிட்டு உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்க மாட்டீங்க, போட்டுகிட்டே இருக்க மாட்டீங்க. ஜிமெயிலில் 1-2 வரும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் யார் யார்கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கீங்க, என்னென்ன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆதார் நம்பர் ஆதார் கார்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது, டிரைவிங் லைசன்ஸ் ஃபோட்டோ அனுப்புறது, இந்த மாதிரி பர்சனலாக கூட நிறைய விதமான விஷயங்கள் அனுப்பிச்சிருப்பீங்க. யாருக்கும் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண தெரியல, இல்லை லாகின் ஆக மாட்டேங்குது நெட் பேங்கிங்னா, அதோடைய ஐடி வாங்கியிருப்பீங்க, பாஸ்வேர்டு வாங்கியிருப்பீங்க, இதெல்லாம் எங்கே இருக்கும்? வாட்ஸ்அப்பில் இருக்கும். ஸோ அப்போது மேபி அது லீக் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு சின்ன பயம் வரும்போது கொஞ்சம் ஜர்க் ஆகுதுல்ல, அந்த ஒரு விஷயம் தான். ஸோ இப்போ இன்னும் ஒரு சில கொஷின்ஸ் வரும். ப்ரோ, வாட்ஸ்அப்பில் எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் இருக்குது, அப்புறம் எப்படி அவங்க வந்து படிப்பாங்க? கரெக்டான கேள்வி. எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கும்போது நம்மளை எப்படி அவங்க நோட்டமிட முடியும்? நம்ம என்னென்னலாம் பண்ணுறோன்றதை வச்சு எப்படி அவங்க ஆட்ஸை கொடுக்க முடியும்? வெறும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிட்ட நீங்கள் சேட் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டேட்டாவை நாங்கள் வந்து ட்ராக் பண்ணுவோம், மற்றவங்க கூட வந்து ட்ராக் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் எனக்கு 2 சந்தேகம் இருக்குது. ஒன்று என்னன்னா, பிஸ்னஸ் அக்கௌண்ட் கூட நம்ம சேட் பண்ணும்போது அது எண்ட்-டு-எண்ட் என்கிரிப்ஷனில் இருக்காதா? அப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட் கூட மட்டும் தான் ட்ராக் பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வெறும் பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிட்ட யாரெல்லாம் சேட் வராங்களோ அவங்கள மட்டும் நாங்கள் ட்ராக் பண்ணுவோம்னு சொல்லி அங்கேயே வந்து அப்டேட் கொடுத்துக்கலாமே. எதுக்கு ஒவ்வொரு யூஸருக்காக இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுக்கணும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்போது சிக்னல், டெலகிராம் இதெல்லாம் சேஃபான ஆப்ஷனான்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தேதியில் எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சேஃபாக தெரியுது. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சிக்னல் கொஞ்சம் சேஃப்னு சொல்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலான் மஸ்க் அவர் சிக்னல் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருந்தார். எட்வர்ட் ஸ்னோடன் அவர் சிக்னல் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. கடந்த 2-3 வருஷமாக நான் உயிரோடு இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசனே சிக்னல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, ஃபேஸ்புக்குடைய ஓனர், இன்ஸ்டாகிராமுடைய ஓனர், வாட்ஸ்அப் உண்டான ஓனர் யாரான்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஜூக்கர்பர்க். அந்த மார்க் ஜூக்கர்பர்க் சிக்னல் தான் யூஸ் பண்ணுறாரு. ஏன் அவர் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல? ஒருவேளை அவருக்கும் ப்ரைவசியை பற்றின இஷ்யூ இருக்கோ என்னமோ தெரியலைங்க. வெறும் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக தான் நம்ம டேட்டாவை எடுக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன பிரச்சனை? எடுத்துகிட்டு போட்டுமே. நம்ம டேட்டாவை வாங்கி என்ன வெளியே விற்கவா போகிறாங்க, இல்லை லீக்காக பண்ண போகிறாங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு தானே, எடுத்துகிட்டு போட்டுமே. நோ ப்ராப்ளம். உங்களுக்கு அந்த விஷயம் ஓகேன்ற பட்சத்தில் பிரச்சனை கிடையாது. அதைத்தானே நானும் சொல்கிறேன். உங்களுக்கு டேட்டா எடுப்பாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி டேட்டாஸ் எடுப்பாங்கன்றது நமக்கும் தெளிவாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ டேட்டாஸ் எடுப்பேன்னு சொல்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் நோ ப்ராப்ளம். பட் இங்கே ஒரே ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே, நிறைய பேருக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில எக்ஸ்பர்ட்ஸ்க்குலாம் என்னடா பிரச்சனைனா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ ஃபேஸ்புக் கிட்ட தான் இந்த டேட்டா வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. ஃபேஸ்புக் கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டாவே அவங்க வந்து கரெக்டாக பாதுகாக்கல. அண்ட் நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிகா, ஸோ இந்த மாதிரி கம்பெனிகள் கிட்டலாம் விற்க ஆரம்பிச்சாங்க. ஒரு சில டைமில் டேட்டா லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி டேட்டாவே லீக் ஆகும்போது இந்த டேட்டா லீக் ஆகுமா ஆகாதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அது ஆகும்னு எனக்கு தெரியாது, ஆகாது, ரொம்ப சேஃபாக வச்சுப்பாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு சான்சஸ் இருக்கும்போது கொஞ்சம் காக்ஷியஸாக தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே கொடுக்குறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு, ஓகே நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, இல்லாமல் இருக்குன்றது தெரிஞ்சு நீங்கள் ஓகே கொடுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி வெறும் மேட்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லைன்னா தாராளமாக அக்ரி கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். உலகத்திலேயே இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்புக்கு மிகப்பெரிய மார்க்கெட். கிட்டத்தட்ட 400 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. 2வது மார்க்கெட்னு பார்த்தீங்கன்னா பிரேசில் தான் இருக்குது. 130-140 மில்லியன் தான். ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட். ஏன்னா சைனாலலாம் வாட்ஸ்அப் கிடையாது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இப்போ இந்தியா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்கும்போது இதை விடக்கூடாதுன்னு தான் அவங்க வந்து பார்ப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். யூரோப்பியன் யூனியனில் யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இது நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா,
என்னன்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வேறு மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து பிடிச்சா நீங்கள் வந்து உள்ளே வரலாம், பிடிக்காட்டி நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு வெளியே கூட இருந்து நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யூரோப்பில். ஜெர்மனியில் என்ன சொல்லியிருக்காங்க, ஜெர்மனி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நீங்கள் வந்து கொண்டு வரக்கூடாது, இது நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி இப்போதைக்கு வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான். ஒன்று நீங்கள் ஆஃப் பண்ணுங்கள், இல்லாட்டி போக போக நாங்கள் ஃபீச்சர்ஸ் கம்மி பண்ணுவோம், நீங்கள் அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு வேறு எங்கேயாச்சும் கூட யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி மட்டும் தான் சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க, ஒரே டைமில் மற்ற ஆப்ஸ்க்கு வந்து அவங்களால மாற முடியாது. இந்தியா நம்மளுடைய பெரிய மார்க்கெட்டாகவே இருந்தாலும் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட ஒரு சர்வே வச்சுருந்தோம். மே 15ஆம் தேதிக்கு மேலே ஒருவேளை அக்ரி தான் கொடுத்தாகணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிருந்தேன். 60% ஆஃப் த பீப்புள் நான் அக்ரி கொடுத்துருவோம் ப்ரோ, எனக்கு ஒரு வழி கிடையாதுன்னு சொல்லி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் நான் நோ கொடுத்துட்டு வேறு ஆப் யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தீங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நான் ஏற்கனவே வந்து அக்ரி கொடுத்துட்டுன்றது போல் சொல்லியிருந்தீங்க. சரி, இப்போ என்னுடைய கேள்வியே இந்த இடத்துல தான் நிற்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ரி கொடுத்து தான் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது வாட்ஸ்அப்பும் தெரியும். அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஏன் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை மாற்றணும், எதுக்கு எடுக்கணும்? எப்படியும் மக்களை வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதாச்சும் இடத்துல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், அங்கே பேசலாம் இங்கே பேசலாம், இந்த மாதிரி ஒரு 10 பேர் சொன்னாங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அக்ரி கொடுத்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மைண்ட் செட் தான் அவங்களும் இருப்பாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 400 மில்லியனில் இப்போ எனக்கே 60% பீப்புள் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. எப்படியும் அது 60ன்றது 70-75 மாறுன்றது எனக்கும் தெரியும். ஸோ அப்படி போகும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டான அந்த பேஸை வந்து அவங்க பில்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் அவங்க மாற்றணும்? இதுதான் அவங்க கையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கோடிக்கணக்கில் பணத்தை போட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு தான் அவங்க வந்து டேட்டாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ அதை கொஞ்சம் கரெக்டாக எடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இருக்குன்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ நான் அக்ரி கொடுக்க மாட்டேன், எனக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பர்சனலாக உடன்பாடு கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணுங்க பண்ணாதீங்கன்றது நான் சொல்ல மாட்டேன். நான் பண்ணுவேன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, அதனால் சொல்கிறேன், நான் அக்செப்ட் கொடுக்க மாட்டேன். ரெண்டாவது விஷயம், நான் வேறு ஒரு சில ஆப்ஸ்க்கு வந்து மாறிடுவேன். எனக்கு சிக்னலுக்கு போகிறதுக்கோ டெலிகிராமுக்கு போகிறதுக்கோ எந்த ஒரு பிரச்சனையும் இப்போதைக்கு வந்து கிடையாது. நான் ரெண்டுத்துலையுமே கூட யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன், எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இப்போ நிறைய பேர் யோசிக்கிற விஷயம் என்னென்னா, ப்ரோ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் தான் இருக்காங்க, நான் மட்டும் சிக்னலுக்கோ டெலிகிராமுக்கு போனால் அவங்களாம் வரமாட்டிருக்காங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து டெலிகிராமில் இருக்கேன் இல்லை சிக்னலில் இருக்கேன்னா நீயும் அங்கே வந்து பேசு, என் கூட பேசணுன்னா நீங்கள் அங்கே வந்து பேசுங்க, நான் அதை தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் வாட்ஸ்அப்பில் என்ன பண்ணுவேன், என்னுடைய டிபியை வந்து மாற்றிடுவேன், நான் இந்த மாதிரி டெலிகிராமில் இருக்கேன் இல்லை சிக்னலில் இருக்கேன், அங்கே வந்து பேசிக்கோங்கன்னு சொல்லுவேன். இல்லை அரட்டை நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணீங்களோ அங்கே வந்து வர சொல்லிவிடுங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸும் வச்சு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி தான் நான் என் வாட்ஸ்அப்பில் வந்து அடுத்த ஒரு 5 நாளுக்கோ இல்லை 10 நாளுக்கு மட்டும் தான் ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கிட்ட சேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலிகிராமுக்கோ இல்லாட்டி சிக்னலுக்கோ வந்து வந்துருங்க அப்படின்ற மாதிரி நான் போட்டுவிட்ருவேன். ஸோ உங்களில் யாராச்சும் மாறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஷயத்தை மேபி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு அக்செப்ட் கொடுக்குறது பிரச்சனை இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக அக்செப்ட் கொடுக்கலாம், கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து இந்த இடத்துல எடுக்கக்கூடிய முடிவை வந்து நீங்கள் சரியாக எடுக்கணும். நீங்கள் அக்செப்ட் கொடுத்தாலும் அது சரியான முடிவு தான், அக்செப்ட் கொடுக்காட்டியும் சரியான முடிவு தான். நான் எப்படி சொல்கிறேன்னா, அக்செப்ட் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் எதனால் நம்ம அக்செப்ட் பண்ணுறோம், என்னென்னலாம் விஷயம் இருக்குன்றதை தெரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணுறோன்றது உங்களுக்கு தெரியணும். அக்செப்ட் கொடுக்கலன்னா எதனால் நம்ம அக்செப்ட் பண்ணல, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணலன்றது உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஓகே நம்ம கரெக்டான டிசிஷனை எடுத்துருக்கோன்றது இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி கரெக்டாக இருப்பீங்க. அதை உங்களை எடுக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலை. ஸோ நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்லேயே இருங்க அப்படின்னு சொல்கிறதும் என் வேலை கிடையாது, ஃபோர்ஸ் பண்ணி வாட்ஸ்அப்லேருந்து வெளியே வாங்கன்னு சொல்கிறதும் என் வேலை கிடையாது. ஓகேவா? ஸோ இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே உங்கள் டிசிஷன் தான். ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ யாராச்சும் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணியாச்சு. அது 2 இடத்துல பண்ணாலும் ப்ராப்ளம் இல்லையா. வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நோட்ஸ் அனுப்பிச்சு விடுங்க, டெலிகிராம்லேயோ சிக்னலில் இருக்கிறவங்களுக்கு அங்கேயும் ஒரு குரூப் வச்சுக்கோங்க, அங்கேயும் அனுப்பிச்சு விடுங்க. இப்போ 2 இடத்துல அனுப்புறதுனால நமக்கு என்ன லாஸ் ஆக போகுது, டேட்டா லாஸ் ஆக போதா, தம்மா துண்டு தானே போகுது, போனால் போயிட்டு போகுது, நோ ப்ராப்ளம். அப்படி பண்ணலாம். அப்படியும் அவங்க மாற மாட்டேன்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கோங்க, சொல்லுங்கள், ஸ்கூல்லையோ காலேஜஸில் சொல்லுங்கள், இந்த மாதிரி எல்லாருமே டெலிகிராமில் குரூப் ஆரம்பிச்சிக்கலாம், இல்லை சிக்னலில் குரூப் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அங்கே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நீங்களே வந்து சொல்லுங்கள். அப்பயாச்சும் மாறினாங்கன்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது ஒன்று தான் என்னால் செய்ய முடியும், என்னால் சொல்லவும் முடியும். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பை பற்றி இருக்கக்கூடிய இன்னும் சின்ன டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொன்னது போல தான், நீங்கள் வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணிங்கன்னா எனக்கு தான் ரொம்ப நல்லது, நான் அதை பற்றி நிறைய வீடியோ போட போகிறேன். அப்படி யூஸ் பண்ணாட்டி எனக்கு தான் லாஸ். பட் எனக்கு அது கவலை கிடையாது. நான் சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான், யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் கையில் இருக்குது. அந்த முடிவை நீங்களே எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக நல்ல முடிவாக எடுப்பீங்க, கரெக்டாக எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன முடிவு எடுத்தீங்க, என்ன எதுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கின்ற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மறக்காமல் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.